அண்ணா சொல்லுங்க. ஸ்டூல் எடுத்து போடு பார்த்தேன். சரி வீடு வாடகைக்கு சரி. எவ்வளவு அட்வான்ஸ்? அட்வான்ஸ் 20,000 ரூபா. சரி. வாடகை 5,000 ரூபா. வாடகையில இருந்து கம்மி பண்ண முடியுமா? இல்ல அதெல்லாம் அவ்வளவுதான். வாடகை 5,000 ரூபா. இங்க மட்டும் தான் 5,000. அடுத்த வேற இருந்து 8,000 10,000 வாடகை தான் கம்மியான வாடகை. அப்படிங்களா? இல்ல நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். உங்க இருக்க சரி தான், கரெக்ட் தான். ஆனா குறைஞ்ச வாடகை 5,000 ரூபா தான். சரிண்ணா. அதோட கம்மி பண்ண முடியாது. இந்த மெயினான விஷயம் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, தண்ணி அதிகம் செலவு பண்ணக்கூடாது. தண்ணி அதிகமா அங்க கொட்டக்கூடாது. சரி. அதிகமா சவுண்ட் போட்டு அங்கங்க பேசக்கூடாது. சரிண்ணா. கரண்ட் அதிகமா எரியக்கூடாது. நைட் 10 மணிக்கு மேல லைட் எரியக்கூடாது. 10 மணிக்கு மேல லைட் எரியக்கூடாது. எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. இல்ல உடனே காலி பண்ணி விட்டுருவேன். இருந்தா எடுத்துக்கலாம். சொந்தக்காரங்க வந்தக்காரங்க வந்தாங்கன்னா 1 நாள் 2 நாள் அதுக்கு மேல தாங்கக்கூடாது. பிடிக்காதா? ஆமா, அது வந்து உடனே வீட்டை நான் காலி பண்ணி சொல்லிடுவேன். அப்படிங்களா? ஆமா, எல்லாம் இந்த கண்டிஷனுக்கு சம்மதமா இருந்தா நீங்க வீடு எடுத்துக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்க? இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். சரிண்ணே, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு போறீங்க. நம்பருக்கு போன் நம்பர் கூட வாங்க போறீங்க. முதல்ல உங்களை போலீஸுக்கு சொல்றேன். அவங்க நம்பர் கேட்பாங்க, நான் அவங்க கூட கொடுத்துக்கிறேன். வீடு வச்சுக்கிறேன். வீடு நமக்கு சொந்தம் இல்ல, பாடுட சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்ல, ஆடுட சின்ன தம்பி. இந்த வீடு நமக்கு